கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க, எங்களை தொடர்பு கொண்டு உற்சாகப்படுத்தினீங்க. எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீங்கள் எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மரணத்திற்கு பின் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்கிற நன்மைகள், அதை குறித்து நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பது, ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் கதை முடிந்து விட்டது, மரணத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது, கண்ணை மூடிட்டா போதும் நிம்மதி என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மனிதன் தான் மரிக்கும் பொழுது 2 இடங்களுக்கு போவதற்கான சாத்தியம் உண்டு. ஒன்று, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனாக இருந்தார். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் நித்திய இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே கடந்து போகிறான். ஒரு மனிதன் பாவத்தோடு கூட மரிக்கிறவனாக இருந்தான், பாவத்தோடு மரித்தான் என்றால் அவன் வேதனையுள்ள பாதாளத்திற்கு கொண்டு போகப்படுகிறான், வேதனையுள்ள பாதாளத்தை கொண்டு போகப்படுகிறான். நம்முடைய மரணத்துக்கு பிறகு நாம் எங்கே நித்திய காலம் வாழப் போகிறோம் என்பதை நாம் இந்த பூமியிலே தீர்மானிக்க முடியும். மரணத்துக்கு பின்பதான வாழ்க்கையை குறித்து நாம் பெரும்பாலும் அதை குறித்து சிந்திப்பது இல்லை. இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையை குறித்து நம்ம அநேக கற்பனை பண்ணுகிறோம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். குழந்தை பிறந்து அது பேச ஆரம்பித்த உடனே கேட்குறோம், நீ என்ன ஆக போகிறாய், நீ வளர்ந்து என்ன ஆக போகிறாய். நல்ல விஷயம். அந்த குழந்தையினுடைய இருதயத்திலே அதை நாம் வளர்த்துகிறோம், அந்த எண்ணத்தை ஊக்குவிக்கிறோம். நல்ல படித்து நல்ல வேலைக்கு வரும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். தன்னுடைய எதிர்காலத்தை அந்த பிள்ளை விரும்பி அதுக்காக பிரயாசப்படுவதற்கு நாம் ரொம்ப மோட்டிவ் பண்ணுறோம், ஊக்குவிக்கிறோம். நல்ல விஷயந்தான். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். திருமண வயதில் இருக்கக்கூடிய சகோதரி எப்படி சிந்திக்கிறாங்க, என் வரப்போகிற கணவன் இப்படி இருக்கணும், சகோதரன் சிந்தி என் வரப்போகிற மனைவி இப்படி இருக்கணும், எங்கள் எதிர்காலம் இப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து மனுஷனுடைய ஏக்கமும் விருப்பமும் வாஞ்சையும் மிகவும் பெரிதாக இருக்குது. நான் அதை தவறு சொல்லவில்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் நமக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே மரித்த அடுத்த வினாடி அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் வேதத்திலே பாருங்கள், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து படித்தால் இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாக
அவன் சம்பூர்ணமாக வாழ்ந்துட்டு இருந்தான். லாசரு என்னும் ஒரு பேர் கொண்ட தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கேட்டிலேயே படுத்து கிடக்கிறான். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் அவனுடைய பருக்களை நக்குது. இதுதான் அந்த மனுஷனுடைய நிலைமை. 2 பேர். ஒருவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார், மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய கோடீஸ்வரன், பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, எல்லாம் சம்பூர்ணமா இருக்கு, ஒரு குறைவு இல்லை, சம்பூர்ணமான ஒரு மனிதன். இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, வாழ ஒரு வீடு இல்லை, அனாதையை போல யாரும் இல்லாதவனாக ரோட்டிலே சாப்பிட வழி இல்லாதவனாக வியாதிப்பட்டவனாக வேதனை அனுபவிக்கிற ஒரு மனிதன். இந்த உலகத்தில் சம்பூர்ணமா மகிழ்ச்சியா வாழுகிற ஒரு மனிதன். 2 பேருக்கும் மரணம் நேரிடுகிறது. 2 பேரும் மரிக்கிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மரித்து தான் ஆக வேண்டும். மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமா மரணம் உண்டு. 2 பேருமே மரிக்கிறாங்க. இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, அந்த மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தன், அவன் மரித்து வேதனை உள்ள இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா பாதாளத்தை கொண்டு போகப்படுகிறான். 23ஆம் வசனத்தில் இருக்கு, பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய மடியிலே லாசருவையும் கண்டான். அப்ப இவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். இந்த தரித்திரனோ தூரத்தில் இன்னொரு இடம் இருக்கு, ஆபிரகாமுடைய மடி, அல்லது இளைப்பாறுகிற, தூங்குகிற, ஓய்வெடுக்கிற, ஆத்துமா இளைப்பாறுகிற ஒரு இடம். இப்போ இந்த பெரிய பணக்காரன் பார்க்குறான், ஒரு சொட்டு தண்ணீருக்கு எனக்கு இங்கே வழி இல்லை, இந்த அக்கினி ஜுவாலையினுடைய வேதனை என்னை மிகவும் தாக்குகிறது. ஆனால் லாசர் நிம்மதியாக இருக்கான். இந்த பூமியில் வாழும் பொழுது அவனுக்கு குறைவு இருந்தது, வேதனை இருந்தது, வியாதி இருந்தது, தரித்திரம் இருந்தது. இங்கே வந்தவா அவன் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கான். நான் பூமியில பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான், பணக்காரன், எல்லா நன்மை இருந்ததுயா, இங்கே வந்தால் ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறனே என்று அங்கலாய்க்கிறத இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு கடந்து போய்விடும். நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, குறைவே இல்லை. ஆனா நம்ம மரித்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு போக முடியாது. நான் இன்றைக்கு சொல்ல வருகிற கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய மரணத்துக்கு பின்பு நீங்கள் இந்த பூமியிலிருந்து நீங்கள் எதையும் கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு போவதற்கு ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியிலிருந்து மரித்து கடந்து போகும் பொழுது ஒன்றே ஒன்றை கொண்டு போக முடியும். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி, ஆமாம், அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த உலகத்தில் நம்ம வரும் பொழுது வெறுங்கையாவே வந்தோம், இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் வெறுங்கையாத்தான் போவோம். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நம்ம பல கோடிகளை சம்பாதித்திருக்கலாம்,
ஏக்கர்கள் கணக்காக இடங்களை சம்பாதித்திருக்கலாம், கிலோ கணக்கில் தங்கங்களை சம்பாதித்திருக்கலாம், பட்டங்கள், பதவிகள், பெயர், புகழ் எல்லாம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இது அத்தனையும் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, அதாவது மரிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே விட்டுட்டு போவோம். எதையும் கொண்டு போக முடியாது, எதையும் இங்கிருந்து எடுத்து கொண்டு போக முடியாது. மனுஷன் ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றையும் கொண்டு போக போறதில்லை. அத்தனை இந்த பூமியிலே தான் இருக்கும், அத்தனையும் மாயையாக இருக்கும். பிரசங்கி 2:11 பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கு. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிரசங்கி 3:19 பாருங்க, மனுபுத்திரனுக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கு எல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயை. இந்த பூமியில எப்படி ஒரு நாய் பிறந்து வளர்ந்து செத்து போதோ, அதே போல் ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மரித்து போகிறான். பிரசங்கி சொல்லுகிறார், ஞானம், தேவனிடத்தில் ஞானம் பெற்ற சாலமன் சொல்லுகிறார், எல்லாம் மாயை. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாவற்றுக்கும் சுவாசம் ஒன்றுதான், ஒன்றுதான். மனுஷன் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போகிறான், மிருகங்களும் கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போகுது. மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. மிருகங்களும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. எல்லாம் இங்கே தான் இருக்கும், ரெண்டும் ஒன்று தாங்க, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறேன், இப்படி நன்மையா இருக்க வேண்டும், இவைகளை சம்பாதிக்க வேண்டும், இதை பிடிக்கணும், இதை சுதந்திரிக்கணும், இப்படி வாழணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த கட்டிடங்களை கட்டணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு பெரிய திட்டம் சாதிக்கிறோம், அதை பிடிக்கிறோம், அதை சுதந்திரிக்கிறோம், அதை ஒரு பெரிய சாதனையாக பார்க்கிறோம், அதை உலகம் பாராட்டுகிறது. ஆனால் அத்தனை இங்கே தான் இருக்கும். அந்த மனுஷன் போகும்போது ஒன்றையும் கொண்டு போக முடியாது. அந்த மரணத்துக்கு பின்பு அவன் வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஒரு புத்தி உள்ளவன், ஒரு ஞானம் உள்ளவன் 70 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு, 80 ஆண்டு காலம் வாழ்கிற வாழ்க்கைக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். மரணத்துக்கு பிறகு லட்ச வருடம் வாழப்போகிற வாழ்வுக்காக எதுவுமே செய்வதில்லை, எதுவுமே சேர்ப்பதில்லை. 70 வருஷம் வாழ போற வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு சேமிப்பு, எவ்வளவு காத்திருப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு. சுகபோகமாய் வாழ்வதற்கு எத்தனை எத்தனை பிரயாசங்கள். எல்லாம் ஒரு நாள் இங்கே விட்டுட்டு போகிறான், எல்லாம் இங்கே தான் கிடக்க போகுது. ஆனால் லட்ச வருஷம் ஒரு வாழ்க்கை மரணத்துக்கு பின்பு வாழப்போகிறோம். மரணத்துக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை வாழப்போகிறோம். அந்த நித்தியத்தில் எனக்கு என்ன இருக்கும், நான் என்ன கொண்டு போவேன், அங்கே எனக்காக என்ன சேர்த்திருக்கிறேன் என்கிற சிந்தை மனுஷனுக்கு இல்லை, அந்த எண்ணம் மனிதனுக்கு இல்லை. ஆனால் இந்த பூமியிலே நம்ம சம்பாதித்ததையும் நம்ம சேர்த்ததையும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றை கொண்டு போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது.
உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிற மனுஷனாக இருக்கட்டும், ₹1 கூட இந்த பூமியிலிருந்து அவரால் கொண்டு போக முடியாது. அவர் மறிக்கும்போது இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்கும். மிகப்பெரிய உலகத்தையே தன் வசமாய் பிடித்து கொண்ட அலெக்சாண்டர், அப்படி சரித்திரம் சொல்லுகிறது, தான் மறிக்கும் பொழுது என் 2 கைகளையும் என்னை நீங்கள் அடக்கம் பண்ண கொண்டு போகும் பொழுது பெட்டிக்கு வெளியிலே வச்சு கையை வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னாராம். ஏயா, நான் உலகத்தையே பிடித்து விட்டேன், இளம் வயதில் யுத்தம் பண்ணி உலகத்தையே பிடித்து விட்டேன். ஆனால் இந்த அலெக்சாண்டர் மரித்து அவன் போகும் பொழுது ஒன்னையும் கொண்டு போகலையா என்று ஜனங்கள் பார்க்கட்டும் என்று அடக்க பெட்டிக்கு வெளியில தன் 2 கைகளையும் வைத்து சுமந்து கொண்டு போக சொன்னார். உலகத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களும் செல்வந்தர்களும் இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் மரித்து அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் கொண்டு போவதற்கு ஒரு காரியம் வேதத்திலே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, இந்த உலக மனுஷனுடைய பிரயாசங்கள் அவனுடைய கிரியைகள் அத்தனை இங்கே பூமியில் விட்டுட்டு தான் போவான். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான் ஒரு தேவ பிள்ளை தன் கர்த்தருக்காகப்பட்ட அந்த அன்பின் பிரயாசங்களை மாத்திரம் எடுத்து கொண்டு போகிறார்கள். நான் தேவன் மேலுள்ள அன்பினால், அந்த பரலோக தேவன் மேலுள்ள அன்பினால் நான் கிறிஸ்துவுக்காக செய்த கிரியைகள், என்னுடைய அன்பின் பிரயாசங்கள் என்னோடு கூட வருகிறது. எத்தனை லட்சம் வருடமானாலும் நான் இந்த பூமியிலே பட்ட அன்பின் பிரயாசங்களுக்குரிய பலனை நான் அனுபவித்து கொண்டே இருப்பேன். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம், இதுதான் வேதம் சொல்லுகிற ரகசியம். எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, அவர் அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. நம்முடைய தேவன் மறக்காத ஒன்று, நாம் அவருக்காகப்பட்ட பிரயாசங்கள். எதற்காக? அன்புக்காக, அவர் மேல் வைத்த அன்புக்காக பட்ட பிரயாசம், அன்பின் நிமித்தம் பட்ட பிரயாசம். எதுக்கியா ஊழியங்களுக்காக இவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க? அவர் மேலுள்ள அன்புயா. எனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார், அவருக்காக நான் கொடுக்கிறேன். அந்த அன்பின் பிரயாசங்கள் எதுக்காக? இந்த வயசான காலத்திலும் இவ்வளோ பலவீனத்திலும் ஆண்டவருக்காக ஓடுகிறீர்கள். ஐயா, அவர் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு கொண்டார், என்னை நேசித்தாரே, அவரை நான் நேசிக்கிறேன் ஐயா. அந்த அன்பின் நிமித்தம் இந்த பிரயாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஐயா, இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவ்வளவு வலி, அவ்வளோ வேதனை. 39 முறை வைத்து 3 முறை சாட்டையினால் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் முழுவதும் புண்கள், காயங்கள், வேதனை. தேவ சமூகத்திலே வந்தார். அப்பா, என்னுடைய பலவீனத்தில் எனக்கு சுகம் தாங்க. கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும். போ, உனக்கு சுகம் இல்லை, கிருபை. சுகம் இல்லை, கிருபை. இன்னும் எனக்காக ஓடுறதுக்கு பலன் தருவேன். உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். சரீரம் முழுவதும் பலவீனம்,
கர்த்தருக்காக ஓடினார். கிருபையினால ஒரு கிருபையின் அப்போஸ்தலன், கிருபையினால ஓடிக்கொண்டே இருந்தா. அவர் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகவே நான் விரும்புகிறேன். அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம் ஆனாலும் நான் இந்த தேகத்தில் இருப்பது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே, அதுக்காக இருக்கிறேன் ஆமென். அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். ஆனா இருக்க முடியல. தேவனுடைய அன்பு என்னை நெருக்குகிறது. போ, எபேசுக்கு போ, கலாத்தியாவுக்கு போ, தெசலோனிக்கேய பட்டணத்துக்கு போ. ஏவுகிறது, உள்ளம் ஏவுகிறது. சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளம் ஏவுகிறது. எழுது, நிருபங்களை எழுது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. உள்ளம் ஏவுகிறது. அன்பு என்ன காரணம்? என்ன கிடைக்குங்கிறதுக்காக இந்த ஓட்டம், யார் என்ன கொடுப்பார்கள் என்பதற்காக இந்த பிரயாசம். என் பேர் வருங்க, எனக்கு புகழ் வரும் என்பதற்காக அல்ல, எனக்கு பணம் வரும், பதவி வரும், உயர்வு வரும் என்பதற்காக அல்ல. கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம், தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நமக்கு இந்த அன்பு வந்தது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இளப்படையாமல் பிரயாசம், அன்பின் பிரயாசம். எனக்கு என்ன கிடைக்கும் கேள்வியே இல்லை. என்னை யார் பாராட்டுவாங்க அப்படிங்கிற கேள்வியே இல்லை. இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன வரும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. ஓடிட்டே என்ன சொன்னாலும் கர்த்தருக்காக செய்கிற அனுபவம், கர்த்தருக்காக அலைகிற அனுபவம் இல்லை. வெயிலில் நடந்து திரிந்து அலைந்தோம், குளிர்களிலே அலைந்து திரிந்தோம், பசியிலும் பட்டினிலையும் ஆண்டவருக்காக ஓடினோம். அது அன்பு. அந்த அன்பினால் ஏவப்பட்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவு உண்டு. ஆகையினால நீ இன்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டா நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நீக்கி விடுவேன். ஆண்டவர் சொல்றாங்க, ஆதியில என் மேலே வைத்த அன்பினால உனக்கு ஒன்றுமே கிடைக்காத நாட்களிலே, உன் வறுமையின் நாட்களிலே, உன் தரித்திரத்தின் நாட்களிலே, உபத்திரவத்தின் நாட்களிலே எனக்காக பிரயாசப்பட்டாய், எனக்காக ஓடினாய். ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருவேன், கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வருவேன், ஜெபத்துக்கு ஓடி ஓடி வந்த, ஊழியங்களுக்கு ஓடி ஓடி வந்த, உன் கஷ்டத்தில் உன் தரித்திரத்தில் ஊழியங்களுக்காக எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தாய். அந்த அன்பின் பிரயாசங்களை திரும்ப செய். ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. எரோமியா 2:2 நீ வாழ்க்கை பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைக்கிறேன். வனாந்தரத்திலே ஆண்டவர் சந்தித்தார். வனாந்தரத்திலே வாழ்க்கைப்படாத தேசமாகிய, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே காரிருளும் அந்தகாரமும் பள்ளங்களும் வறட்சியும் ஒருவரும் கடவாதத ஒன்றும் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே ஆண்டவர் நம்மை கண்டு செழிப்பான மேட்டில் கொண்டு வந்து கனியை புசிக்க கொடுத்தார் என்று எரேமியாவில் நாம் படிக்கிறோம் 2வது அதிகாரம். அந்த இள வயதின் நேசத்தை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். அந்த ஆரம்ப கால அன்பு,
அந்த ரட்சிப்பின் ஆரம்ப கால அன்பு, அந்த அன்பினால் நம்ம செய்த பிரயாசங்கள், அந்த அன்பினால் அவருக்காக அலைந்த அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். அந்த அன்பினால் நாம் வடித்த கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தம் நம்ம கொடுத்ததற்கெல்லாம் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் நாம் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். இதற்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது, அவரோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ உலகத்தில் இருந்து மரித்து இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு போகும் பொழுது, இந்த உலகத்தில் உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மா பிரிக்கப்பட்டு உங்கள் ஆத்மா எடுக்கப்பட்டு போகும் பொழுது, உங்களோடு வருகிற ஒன்றே ஒன்று, அவருக்காக அன்பினால் நீங்கள் பட்ட பிரயாசங்கள், கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் பட்ட பிரயாசங்கள், அன்பினால் செய்த கிரியைகள், அன்பினால் செய்த ஊழியங்கள், அன்பினால் பட்ட பாடுகள், கர்த்தருக்காக அவர் மேலுள்ள அன்பினால் பட்ட அவமானம், தேவன் மேலுள்ள அன்பினால் பட்ட உபத்திரவம், நம்ம சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் கிறிஸ்துவுக்காக தாங்கி நின்ற அவைகள் நம்மோடு கூட வரும். அதனுடைய பலனை நித்திய காலம் நாம் அனுபவிப்போம். அன்பானவர்களே, மரணத்துக்கு பின்பதான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலனை அனுபவிக்க விரும்பினார், இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் தேவன் மேலுள்ள அன்பினால் பிரயாசப்படுங்கள். கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில் பிரயாசப்படுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மகிமையான வேளைக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் மரிக்கும் பொழுது இந்த பூமியிலிருந்து எதுவும் கொண்டு போக முடியாது. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நான் எனக்காக, என் சுகபோகத்திற்காக, என் எதிர்காலத்திற்காக, என் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு என்று இந்த பூமியிலே நான் கட்டி உண்டாக்கின எதுவும் என்னோடு வரப்போவதில்லை. ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக பட்ட அந்த அன்பின் பிரயாசங்கள், அந்த கிரியைகள் என்னோடு கூட வருகிறது. அது நித்தியம் என்னோடு கூட இருந்து எனக்கு பலன் கொடுக்கிறது. ஆம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றி இருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே, என் மரணத்துக்கு பிந்தின வாழ்க்கை குறித்து நான் சிந்திக்கட்டும், யோசிக்கட்டும். அந்த நித்திய வாழ்வை நான் எங்கே கழிப்பேன்? பாவத்தோடு மரித்தால் வேதனையுள்ள பாதாளத்துக்கு போய்விடுவேனே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பாக்கியவான். அங்கே இளைப்பாறுகிறேன், என் கிரியைகளுக்குரிய பலனை அனுபவிக்கிறேன். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை இந்த நாட்கள் ஆயத்தப்படுத்தோம், எங்களை தகுதிப்படுத்தோம், பலப்படுத்தோம். நம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் நாம் படுகிற நம்முடைய பிரயாசங்கள் அத்தனை வீணாய் போகிறது. கிறிஸ்துவுக்காக அன்பின் நிமித்தம் படுகிற பிரயாசங்கள் நம்மோடு கூட வருகிறது. ஆம், அன்பின் பிரயாசங்களுக்கு இடம் கொடுப்போம். ஆதியில் நமக்கு இருந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் நாம் பட்ட பிரயாசங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நின்று போய்விட்டது. ஆனால் தேவனோ அதை நினைத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு அந்த இள வயதில் இருந்த நேசம், அந்த ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த அன்பை ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மிடத்தில் தேடுகிறார். அந்த அன்பின் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அன்பின் கிரியைகளை செய்வோம், நித்தியத்தில் மகிமையான வாழ்வை வாழ்வோம். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுது. பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமா
டாடி நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்